ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு காங்கேயம் பிரீட். நம்ம இப்போ இருக்கிறது கண்ணபுரம் மாட்டு சந்தை. கண்ணபுரத்தில் நம்ம இருக்க ஓலப்பாளையத்தில். நிறைய பேருக்கு கண்ணபுரம் ஓலப்பாளையத்தில் சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஓலப்பாளையம் தான். ஓலப்பாளையத்தில் இறங்குனீங்கன்னா கண்ணபுரம் கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்குது. ஆனால் நீங்கள் ஓலப்பாளையம் அப்படின்ட்டு லொக்கேஷன் போட்டு வந்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஓலப்பாளையம்னே சொல்லி வந்துக்குங்க. ஆனால் சந்தை கண்ணபுரம் உலக புகழ்பெற்ற சந்தை. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு மேலே இந்த சந்தையானது நடந்துட்டு இருக்கு. நம்ம இப்போ ஓலப்பாளையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இந்த இடத்துல மாடுகள் கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. இந்த இடத்துலையும் வருஷம் கட்டியிருப்பாங்க. இங்கேயும் மாடுகள் கொண்டு வந்து கட்டி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம இப்போ காணொலி எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே இருந்து நம்ம காணொலி எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம இப்படியே நம்ம திரும்ப கோயில் போயிட்டு கோயிலில் இருந்து அங்கே இருக்கிற மாடுகளையும் நம்ம காமிச்சிட்டு அப்படியே வரப்போகிறோம். அதனால் தொடர்ந்து காணொலி பார்த்துட்டே இருங்க. மணி பார்த்தீங்கன்னா 5 மணி, சாயங்காலம் 24/4/2026. இன்றைய தேதி மாலை 5 மணி. இன்று காலையில் நம்மளுடைய காணொலியானது கூட நம்ம இங்கிருந்து தான் தொடங்கணுங்க. ஓலப்பாளையத்தில் இருந்து ஒரு 800 மீட்டர் தொலைவில் இந்த காடு அமைஞ்சிருக்கு. இந்த காடு இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ கூட ஒரு வண்டி வந்திருக்குது. அந்த டிராக்டருக்கு பின்னாடி வழியானது அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது இப்போ அங்கே ஒரு டிராக்டர் வருது இல்லையா, அதுதான் வழி. மக்கள் கூட வந்துட்டுருக்காங்க, அதுதான் வழி. இப்போ இன்னுமே பார்த்திங்கன்னா சாலை போடுறதுக்கு வண்டிகள்லாம் வந்த வண்ணமே இருக்குது. இது முழுக்க கன்றுகள் மட்டும்தான். காலையில் வந்து பார்த்தப்ப இங்கே ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார், மாட்டு ஓனரில். நேற்று நைட்டே இங்கே கன்றுகள்லாம் இறக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இங்கே மட்டுமே ஒரு 200 கன்றுகளுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. 200 கன்றுகளும் ஒருவருடையது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியம். அனைத்துமே இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் மயில தான் அதிகம். எல்லாமே காலக்கண்ணா அப்படின்னா கெடாரிங்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. அதிக அளவில் காலக்கண்ணு தாங்க இருக்குது. தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு. மாடுகள் வெயிலில் கட்டி போட்டிருக்கறனால தண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க. எத்தனை மாடுகளுக்கு தண்ணி காட்டணும் அப்பா சாமி. இதான் 2 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக வேலை செய்ய 4-5 பேராச்சும் வேணும். 3 பேர் தண்ணி கட்டிகிட்ருக்காங்க. டிராக்டரில் தண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இங்கே செவலை 2 படுத்துருக்கு. மயில அங்கே பாருங்க, சிந்து மாடு மாதிரியான ஒரு கலரில் ஒரு நாட்டு மாடு. கன்றுகள் பார்த்திங்கன்னா 15,000 ரூபாயில் இருந்தே ஸ்டார்ட் ஆக வேண்டியது. ஆனால் இப்போது டிமாண்டுங்கிறதுனால ஒரு 20,000-லேருந்து தொடங்கி இருக்குதுங்க. இந்த பக்கமும் 3 கன்றுகள் தனியாக நிறுத்தியிருக்காங்க. இப்போ வேனில் வந்து ஒரு சில மாடுகள் இறக்க போகிறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணு மாடு, சென மாடு இந்த மாதிரி இருக்கும் போல். கீழே இறக்குன மாடு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு மாடு ஒன்று இறக்கியிருக்காங்க. செவலை, மயில, காரி ரேரு. செவலை ஓரளவுக்கு இருக்குது, மயில தான் இருக்கிறதுலேயே அதிகம். எல்லாம் வந்து மாடுகள் பார்த்துட்ருக்காங்க கன்றுகள் வாங்கிறதுக்கு. பெரும்பாலும் புதுக்கோட்டையிலேருந்து வந்து வாங்குறவங்க தாங்க அதிகம். கவுண்ட் பண்ணிட்டோம். 111 மாடுகளுக்கு மேலே, 111 கன்றுகளுக்கு மேலே இருக்குது. அதுலேயே ஒரு சில கன்றுகள் நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 111 கன்றுகளுக்கு மேலே கன்றுகள் இங்கே நிற்கிதுங்க. எல்லாம் பொடிக்கன்னு தான். பொடிக்கன்னு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் வந்துக்கலாம். நிறைய 100 கன்றுக்கு மேலே வச்சுருக்காருன்னு பார்த்துங்க அந்த அளவுக்கு சேகரித்து வச்சுருந்துருக்கார் அப்படின்ட்டு கண்ணபுரம் சந்தைக்காக. அப்படியே ஒவ்வொரு வருஷம் போட்டும்.
லைனை வச்சுட்டு வந்து சட்டை எடுத்து போட்டு கொஞ்சம் கட்டி எடுத்துடலாம் ஒரு கட்டி நூற்றி 120 கன்றுகளுக்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்காங்க. பாப்பம்பாளையத்தில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் கிடாரி கன்றுகள் மட்டும் ஒரு 10 கிடாரி கன்றுகள், மற்றபடி அனைத்துமே பார்த்திங்கன்னா காளை கன்றுகள் தாங்க. கிட்டத்தட்ட 70,000 வரைக்கும் ஜோடியாக 70,000 வரைக்கும் மாடுகள் கன்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 23 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்து இருக்கும் போல். கண்ணு வரும் பாயுது. இந்த ப்ளூ சட்டக்காரர் தான் வந்து மாட்டு ஓனர், மாடுகளுடைய ஓனர். பாப்பம்பாளையத்திலிருந்து கொண்டு வந்திருக்காங்க 120 கன்றுகள். எப்படி இதைத்தாங்க சொன்னேன், சிந்து மாடு மாதிரியான கலரில் ஒரு மாடு அப்படின்ட்டு. இது கிராஸாக என்னன்னு தெரில. பெரும்பாலும் இந்த மாதிரி பார்க்க முடியாதுங்க. 100ல் ஒரு 10 காரியில் அப்படியே ஒயிட் உழுந்த மாதிரி கருப்பு சட்டை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குதுங்க இங்கே. ஒரே இடத்துல 120 கன்றுகள், அதில் 110 காளைக்கன்றுகள், 10 கிடாரி கன்றுகள். பாப்பம்பாளையத்திலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. பாப்பம்பாளையம் வெள்ளகோவில் டு முத்தூர் ரோட்டில் முன்னாடியே இடையிலே இருக்குது. வெள்ளகோவிலுக்கு பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில். இங்கே இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவு தாங்க. வாழப்பாளையத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. இவங்க பக்கத்தில் இருந்து தான் மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டி அப்படியே காமிச்சு இல்லையா, இது பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டிலேருந்து ரமேசன் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவருடைய மாடுகள்லாம் தான் இங்கே இறக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே பெருங்கோட்டு மாடுகள் தான். இதில் ஒரு 4 மாடு இருக்குது. இது தவிர உள்ள பந்தலில் பெரிய அளவில் மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. அதையும் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த வண்டியிலேருந்து இன்னும் இறக்காமையே இருக்குது மாடுகள். இதில் காரி வருங்க 3 ஒரு காரி, ஒரு காராம்பஸு, ஒரு மயிலா, ஒரு கன்று இருக்குது. கன்று மாடு இதில் இருக்கும் கண்டிப்பாக. இறங்க தயார் நிலையில். இந்த பக்கம் கட்டி இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு ரமேசனாவுடைய மாடுகள் தாங்க. இந்த செட்டு ஃபுல்லாக திருச்செங்கோடு ரமேசனாவோடது. பாருங்க, நல்ல மாடுகள் போயிட்டுருக்கு. இவங்களுக்கு நாளைக்கு தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இன்றைக்கி எல்லாத்தையுமே நம்ம ஓரளத்தை காட்ட போகிறோம். பேட்டி அப்படின்றது ரொம்ப ரேர் தான். ஏன் அப்படின்னா இன்றைக்கி இவங்க மாடுகள் இறக்கிட்டுருக்காங்க. நம்ம இறக்கி முடித்தவங்க கிடைச்சா மட்டும்தான் நம்ம தனியாக பேட்டி எடுத்து போட போகிறோம். அதனால் இன்றைக்கி மாடுகளை மட்டும் நீங்கள் பாருங்கள். நாளைக்கு நம்ம ஒவ்வொருத்தராக தனித்தனியாக எடுத்து பேட்டி எடுத்து போட்டுடலாம். ஸோ இன்றைக்கி விலை நிலவரம் இந்த மாதிரி எதுவுமே நம்ம கேட்க போகிறது கிடையாது. நம்ம ரமேஷ் சொன்னது தனித்தனியாக நம்ம விலை நிலவரம் கேட்டு போடக்கூடிய அளவில் அவர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேட்டி கொடுப்பாரு. எல்லோரும் அப்படி பேசுவாங்களா கொடுப்பாங்களா அப்படின்னு நிச்சயமாக முடியாது. ரமேஷனை வீடியோக்காக மெனக்கிடுவார். மற்றவங்க யாரும் அந்த மாதிரி கொடுக்கறதில்ல. அவங்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்வும் இல்லை. அதனால் மற்றவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரமேஷனா கண்டிப்பாக சூப்பரான ஒரு காணொளி நம்மளுக்கு காத்துட்ருக்குதுங்க. சூப்பரான மாடு. கண் வாருங்க, நல்லா ஒரு காரி கண், பியூர் ஜெட் பிளாக் காரி. ஆனால் அது வளரும்போது எந்த மாதிரி வரும்னு தெரில. இதோடைய கண்ணானு தெரில.
நல்ல ஒரு பெருங்கொட்டு மயிலுங்க, நல்ல மடி. இதோட கண்ணு போல. மயிலை நல்லா தலையீத்து சைஸும் இருக்குது, 3 சைஸ்லேயும் இருக்குது. இது பாருங்க, இது ரெண்டுமே ஜோடி மாடு மாதிரி இருக்கு. சந்தனப்பிள்ளை. நல்ல பெரிய மாடு, கண்ணு மாடு, சன மாடு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த வரலாம். வெள்ளகோயில் ரோட்டில், ஓலப்பாளையத்தில் இருந்து வெள்ளகோயில் ரோட்டில் ஒரு 800 மீட்டர் தொலைவில் இந்த காட்டுக்குள்ளே கட்டியிருக்கிறாங்க. அழகிய பெருங்குட்டு மாடுகள், கண்ணு மாடுகள், சினை மாடுகள் அப்படின்ட்டு அனைத்து விதமான மாடுகளும் இங்கே இருக்குது. வாங்கறதுக்கு வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இவங்கெல்லாம் புதுக்கோட்டைக்காரங்க தான் பெரும்பாலும் இங்கே வந்து மாடுகள் வாங்குறாங்க. தம்பி வணக்கம்மா. வணக்கம்ண்ணா. இன்னைக்கு நீங்கள் இங்கே சந்தைக்கு எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க? இது 2ங்கண்ணா. 2 கன்று மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க. கண்ணுங்களா மாடுங்களா? அது காளைங்க 2. காளைங்களா? ஆமாம்மா. செவலை ஒன்று, அது காரிங்களா காரம்பசுவா? காரி காரி காரி. ஆமாம். காரி ஒன்று, செவலை ஒன்று. ஆமாங்க. ஓகே. செவலைக்கு எத்தனை மாதம் இருக்கும்? ஒரு 18 மாதம் இருக்குங்க. 18 மாதத்துக்கு காலக்கண்ணு. ஆமாம்மா. ஓகே. அதே மாதிரி காரி? காரிக்கு 18 மாதத்துலேருந்து 20 மாதத்துக்கு. ஓ, 18 to 20க்குள்ளே இருக்கும். ஆமாம்மா. ஓகே. இது செவலை என்ன விலை சொல்கிறீங்க? செவலை 50 ரூபா சொல்லுதுங்க. 50,000. ஆமாம்மா. ஓகே. பல்லு போடுறதுக்கு இன்னும் எவ்வளோ மாதம் ஆகும்? பல்லு போடுறதுக்கு இன்னும் 6 மாதம் ஆகுது. 6 மாதத்தில் பல்லு போட்டு. 6 மாதம். ஓகே. இது காரி? காரி இன்னும் 6 மாதம் ஆகுது. காரி 6 மாதத்தில் போட்டுரும். ஓகே. இது விலை என்ன சொல்கிறீங்க? விலை ஜோடியா 90,000 சொல்கிறேன். ஜோடியே 90,000. 45,000 சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம்மா. ஓகே. விலை முன்ன பின்ன அனுசரித்து கொடுப்பீங்களா? கொடுக்கலாங்க. ஓகேம்மா. எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? நாங்கள் வெள்ளவாயிலுக்கு பார்க்க புதுப்பிங்க. புதுப்பையிலிருந்து கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாம்மா. ஓகே. வெள்ளகோயில் பக்கத்தில் புதுப்பை. ஆமாம். இது திருப்பூர் மாவட்டம் தான் இல்லையா? ஆமாம்மா. ஓகே. உங்கள் பேர்? பி அவினாஷ். பி அவினாஷ். ஆமாம். ஓகே. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 94 88 08 6164 6162. 64 64 லாஸ்ட்டு. ஆமாம்மா. இன்னொரு டைம் சொல்லிடுங்க. 94 88 08 6164. ஓகே. ஓகே. அபினேஷ் இல்லையா? ஆமாம்மா. ஓகே. அபினேஷோட இந்த 2 கன்றுகள் மட்டுமே விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி கண்ணபுரம் சந்தைக்கு வரணும் அப்படின்றதுக்காகவே இந்த கண்ணுகள் வச்சுருந்தீங்களா? ஆமாம்மா. ஓகே. நீங்கள் மாடு வித்துட்டு இருப்பீங்களா ரெகுலராக? இல்லை இங்கே கண்ணவரந்தேருக்கு மட்டும். கண்ணவரந்தேருக்கு வரணும் அப்படின்னு வச்சுருந்துருக்குறீங்க. ஓகே. ஓகேம்மா. எப்போ வந்தீங்க இங்கே? இன்னைக்கு காலையில் தான் வந்திருக்கீங்க. ஓகே. நீங்கள் தாத்தாவும் மட்டும்தான் வந்தீங்களா? சரிம்மா. உங்களுக்கு மாடு வளர்த்துறதுன்னா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குங்க. ஓகே. ஓகேம்மா. நீங்கள் வீட்டில் மாடு வச்சுருக்கீங்களா? இதோட சரிங்க. அப்புறம் சிந்து மாடு ஒரு 2 மாடு இருக்குதுங்க. ஓகே. ஓகேம்மா. நாட்டு மாடு நீ இந்த வருஷம் வித்துட்டீங்கன்னா மாடு என்ன பண்ணுவீங்க? அப்புறம் வாங்கிக்கோங்க. இதே தேரில் வாங்கிட்டு போயிருவீங்களா? எப்படி கண்ணா வாங்கிட்டு போயிருவீங்க? ஆமாம்மா. பொடிசா வாங்கிட்டு போய் இந்த சைஸ் வரையில் வித்துருவாங்க. ஓ, இந்த சைஸ் வரும்போது வித்துருவீங்க. ஆமாம்மா. சரிங்கம்மா. ரொம்ப நன்றி நீங்கள் எனக்கு பேட்டி கொடுத்ததுக்கு. சரி.
இந்த காளையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கைப்பழக்கம். தம்பியே பாருங்கள் அவுத்து பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவுத்து பிடிச்சிட்ருக்கான். ஜோடி காளைகள் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் இல்லையா? யார் வேணால் பிடிச்சிக்கிற அளவுக்கு இருக்குதுங்க சந்தன பிள்ளையும் காரியம். இந்த ஜோடி காளைகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரமேஷனை கட்டியிருக்கக்கூடிய மாடுகளுக்கு பக்கத்துலேயே இந்த ஜோடி காளைகளும் கட்டியிருக்கு. வண்டியிலிருந்த மாடுகள் அனைத்துமே இறக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இறக்கிட்டு இங்கே கொண்டு வந்துட்டாங்க கட்டுத்தரைக்கு. கிட்டத்தட்ட 50 மாடுகளுக்கு மேலே ரமேஷனை மட்டுமே கொண்டு வந்திருக்காரு. இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே ஆகக்கூடிய கன்றுகள்லாம் இருக்குதுங்க. 5 மாதம் டு 6 ஒரு 8-12 மாதம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அளவில் கன்றுகள் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக அவங்களே கீத்தெல்லாம் பின்னி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பார்க்குறக்கே பச்சை கீத்து ஜம்முன்னு இருக்குது. பல்லு போடுற கண்டிஷனில் ஒரு காளை இருக்குது. செவலையில் பார்த்திங்கன்னா சந்தன பிள்ளை கணக்காக ஒன்று இருக்குது. அதுக்கு அந்த பக்கமும் ஒரு சாலையில் மாடல் கொஞ்சம் இருக்குது. நிமிந்த மேனிக்க ஒரு மாடல் இருக்குதுங்க. இந்த பக்கம் அவ்வளோதான். இனி நம்ம அப்படியே கோயிலுக்கு பக்கத்தில் போய் நம்ம காணொளி எடுப்போம். இங்கே இருக்கக்கூடிய மாடுகள் இவ்வளோதாங்க. சாயங்கால டைம் ஆகிக்கிச்சு. கிட்டத்தட்ட 5:45 6 போகுது மணி. கிட்டத்தட்ட இந்த பக்கம் மட்டுமே 300 மாடுகளுக்கு பக்கத்தில் இருக்குங்க. இந்த பக்கம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 300 மாடுகளுக்கு பக்கத்தில் இருக்குங்க. அதை தாண்டி அப்படியே இந்த பக்கக்குள்ளே வந்தோம் அப்படின்னோம்னா இந்த பக்கமும் நிறைய கன்றுகள் தான் கட்டியிருக்கு. இது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பெரிய கன்றுகள், 1.5 வருஷம் அந்த லெவல் இருக்குது. மாடுகளையும் கூட இருக்குதுங்க. ரெட்டை கயிறு ஓட்டு கட்டி இருக்குது பாருங்க ஒரு காளை. நல்லா சரியான காளை. 2 பல்லு கூட போட்டிருக்குமா அப்படின்றது டவுட்டு தான். அதுக்கே பாருங்க 2 கயிறு போட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற கன்றுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா காங்கேயத்திலிருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. ரெட்டை கயிறு ஓட்டு கட்டி இருக்கிற மாடு தோரத்தில் இருந்து நம்ம எடுத்த இல்லையா அந்த மாடு. இது புதுப்பையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்களாம்மா.
வெள்ளை கோயில் கிடையாதுங்க, புதுப்பையில இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கன்றுகள் எல்லாமே இல்லைங்களா? இந்த கன்றுகள் எல்லாமே எல்லாமே நம்மளுது தான். எல்லாமே ஆமா. ஓகே. புதுப்பையில இருந்து தான் கொண்டு வந்திருக்கீங்க. மரத்துக்கடியில் இருக்கிறதுல நம்மளுது, கொட்டாய்க்குள்ள இருக்கிறதுல அவங்களுக்கு. ஓ, இது வேற. அப்போ இதுதான் காங்கேயமாக இருக்கும் இல்லையா? இது காங்கேயம் இல்லை, இது எந்த ஊர்? இது வேற ஊர், காங்கேயம் கிடையாது. என்ன ஊருன்னு தெரியலையா? தெரியல. சரி சரி. நீங்கள் எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க? நாங்கள் இப்போ 17 மாடு. 17 மாடு. இது இந்த மாடுகள்லாம் ஆமாம். 17ல் எத்தனை காளை எத்தனை கிடாரி? எல்லாமே காலம் ஒரே ஒரு கிடாரி. ஒரே ஒரு கிடாரி. கிடாரி எது? இந்த அது ஓ, அங்கே நிற்குதா? அதான் இங்கே தாங்க நிற்குது. சேப்புட்ட பாரு. சிவப்புட பக்கத்தில் இருக்குது. என்ன விலையிலிருந்து என்ன ரேஞ்சு வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது மாடுகள்? 17 கன்றுகள் இவங்களோடதுங்க. உன்னோடது காலை இருக்காதுல்ல? இந்த காலை சேல்ஸ் ஆயிடுச்சாமா, 70,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க. தஞ்சாவூர்காரங்க வாங்கியிருப்பாங்க போல. யூடியூப்ல போடுவீங்களா? ஆமாந்தாங்க, யூடியூப்ல தான் வரும். இன்னைக்கு நைட் ஒரு காங்கேயம் பிரீட் யூடியூப் சேனலில் போய் பாரு. அருமையான காலை 70,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க. 2 பல்லு காளைங்க. ஆனால் காலை இது சின்ன காளையாக இருக்குது இல்லையா? நல்லா விளையாடுங்க காலத்தில் இருக்கு. ஓ, நல்லா விளையாடுமா? இந்த அண்ணா தான் காளையோட ஓனர். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் வணக்கம். அண்ணா நம்ம எந்த ஊர்லேருந்து மாடு கொண்டு வந்திருக்கோம்? நம்ம மூலனூருங்க. மூலனூர். ஓகேங்கண்ணா. எத்தனை மாடுகள்னா கண்ணபுரம் சந்தைக்கு கொண்டு வந்திருக்கோம்? கண்ணபுரம் சந்தைக்கு நாம் ஒரு 20 மாடு கொண்டு வந்திருக்கிறோம். 20 மாடுகள் கொண்டு வந்தோம். ஆமாங்க. நான் எத்தனை வருஷமா இந்த சந்தைக்கு வந்துட்டு இருக்கேன்? ஆனால் நான் 20 வருஷமாக வந்துகிட்டு இருக்கிறேன். 20 வருஷமா வந்து. எனக்கு வயசு 52 ஆச்சு. 20 வருஷமாக வந்துகிட்டு இருக்கிறேன். சரி 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 சரிங்கண்ணா, நல்லது. ஓகேங்கண்ணா. இந்த டைம் 20 மாடுகள் கொண்டு வந்துருக்கிறேன். இப்போ இது எப்பங்கண்ணா கொண்டு வந்து இறக்குனீங்க நீங்கள்? ஆனால் இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு. காலையில் 4 மணிக்கு. 4 மணிக்கே வந்துட்டீங்க. 4 மணிக்கு ஓகே வந்துட்டேன். ஓகேங்கண்ணா. இப்போ எத்தனை மாடுகள் வரைக்கும் சேல்ஸ் ஆகிருக்குது? ஆனால் நம்ம அந்த பூச்சி காலையோட 3 காலை கொடுத்துட்டோம். ஓ, 3 கால் அதுக்குள்ளே சேல்ஸ் ஆகிடுச்சு. கொடுத்தாச்சு. ஓகேங்கண்ணா. அப்போ சந்தை டைம் முடியறதுக்குள்ளேயே நம்மளுக்கு எல்லாமே விற்று போய். ஆனால் நம்மளும் 2 நாள், நாளைக்கு நாளானைக்கு 2 நாளில் எல்லாம் கொடுத்துருவோம். 2 நாள்லேயே முடிஞ்சிடும். நம்ம வாங்கின 20 கன்றுமே நல்ல கன்று. சரிங்க. எல்லாருமே வந்து விரும்பி பார்க்கக்கூடிய கன்று. சரி சரிங்க. அதனால் நமக்கு அதிகபட்சம் 2 நாள். ஓகேங்கண்ணா. நம்ம கண்ணபுரம் தேருக்காக மட்டுமே சேல்ஸ்? ஆமாம், நம்ம இந்த திருவிழாவுக்காக மட்டும்தான். ஓகே. தோட்டத்தில் எப்பவுமே 2 காலை நிற்கி. சரிங்க. இந்த திருவிழாவுக்காக ஒரு வருஷம் தவறாமல் வாங்குவோம். சரிங்கண்ணா. இங்கே நம்ம கொடுத்துருவோம். ஓகே ஓகே. நம்மகிட்ட மற்றபடி மாடு வேணும் அப்படின்னா நம்மகிட்ட கிடைக்காது இல்லை? எல்லாம் எப்பவுமே கிடைக்காதுங்க. இந்த திருவிழா டைம் நல்ல கன்று இருக்கு. ஓகே. திருவிழா டைம் மட்டும் நீங்கள் மாடுகள் வாங்கி வச்சிருப்பீங்க. ஆமாம். ஓகே ஓகே. அப்புறம் தோட்டத்தில் இருக்கிறது 2 கன்று எப்பவும் இருக்கு. சரிங்க. அது உங்கள் அது இடையில நம்ம கொடுக்க மாட்டோம். உங்கள் உபயோகத்துக்காக. சின்ன வண்டி, ரேஸ் வண்டி இருக்கு, அதை பூட்டி கோயிலுக்கு போக வரா. சரிங்க. அது நிற்கி. ஓகே ஓகேங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா? பேர் பாலசுப்ரமணியம். பாலசுப்ரமணியம். மூலனூர்லேருந்து வந்திருக்கீங்க? அந்த மூலனூர் பக்கத்தில் முளையாமுண்டி கிராமம். முளையாமுண்டி கிராமம். ஆமாம். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. நல்லது நல்லது. ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா, நன்றிங்க. சரி, நன்றி. அழகிய ஒரு மயிலைங்க. இது அப்படியே நம்ம இவ்வளோ நேரமாக காளை எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த காளைக்கு முன்னாடி இந்த மயிலையானது கட்டியிருக்காங்க. இங்கே நிறைய மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. இது காளைங்க. நானும் கூட மயிலை மாடோன்னு நினச்சேன். இதுவும் காளைகள் தான். இங்கே கட்டியிருக்கிற அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா காளை. மணி 6 ஆயிடுச்சு, வெயில் குறைஞ்சிருச்சு. ஆனால் இப்படியே எடுத்தோம் அப்படின்னம்னா நல்லாயிருக்கு. சாயங்காலம் நேரமாக இருந்தாலுமே வெயில் போட்டு கொடுத்தது. ஆனால் இப்போ நல்ல ஒரு கூலிங் ஆயிடுச்சு. இங்கே அனைத்துமே காளை தான், ஒரு கிடாரி கூட இல்லை. நல்லா பெரிய பெரிய காளைகள் இருக்குது, வண்டி மாடுகள் இருக்குது. எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல, கேட்போம். இங்கே வாங்கறதுக்கு நிற்கிறாங்க பாருங்கள். சீக்கிரமாக வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு 10-15 மாடு வாங்கி டப்புன்னு ஒரு லாரியில் தூக்கி போட்டு டப்புன்னு போயிடுறாங்க. 2 நாள் தான் அவங்களுக்கான டைமிங்கு. ஆனால் இந்த மாடுகளில் எங்கேருந்து கொண்டு வந்திருக்குது? பொள்ளாச்சிங்களா? பொள்ளாச்சியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. மாடுகள் மொத்தமாக 67 மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அண்ணா கூட வந்தவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 67 மாடுகள். சாமி கண்ணு தெரிஞ்சிடனா.
இது அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா எருது எல்லாமே காயடிச்சிட்டாங்க. எல்லாமே வண்டி பழக்கத்துக்கு உழவு பழக்கத்துக்கு தான் உபயோகப்படுத்திக்க முடியும். பொள்ளாச்சியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒன்று மட்டும் கண்ணு காளையாக நிற்கிது. ಹಿಂಗೇನು ಟಿ ವಿ ಇದೆ ಹೆಂಗೆ ನಂದೆ சிறுசிலுக்கு தண்ணி நான் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. 86 101 84 700 எத்தனைங்கண்ணா 34 734. இதுதாங்க கான்டாக்ட் நம்பர். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. இதுதான் பொள்ளாச்சியில் இருந்து கொண்டு வந்த அவங்களுடைய மாடுகள். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மாடுகள். அந்த சைடு மட்டும் பிரகாஷ் அண்ணாவோடது அப்படின்ட்டு தெரியும் நம்மளுக்கு. மற்றபடி இதுக்கு இடையில இருக்கிறது யார் என்ன அப்படின்ட்டு நம்ம இது வரைக்கும் டீட்டெயில் கேட்கல. கன்றுலாம் பாருங்கள் எந்த அளவில் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி. இது கடைசி எண்டில் இந்த மாடுகளானது நிற்கிது. இந்த வேளா மரத்துக்கடியில் கூட ஒரு சில மாடுகள் நிற்கிது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரகாஷ் அண்ணாவுடைய மாடுகள். இது தனியாக ஒரு பந்தல் போட்டிருக்காங்க. இது யாருடைய மாடுகள் அப்படின்னு தெரியலை. ஓகேங்க, நம்ம இது வரைக்கும் கண்ணபுரம் சந்தையில் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டோம். முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் மாடுகள் வரணும். பாதி அளவுக்கு கூட வரல மாடுகள். ஒரு 30% மாடுகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னுமே மாடுகள் இறங்கிட்டு தான் இருக்குது. இன்னும் மாடுகள் வந்தவண்ணமே இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடியில் இருந்து நம்ம பிரகாசனை கொண்டு வந்த மாடுகள் தான் இங்கே பின்னாடி கட்டியிருக்காங்க. நம்ம இதெல்லாம் தொடர்ந்து பேட்டி எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாளையிலேருந்து எடுக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம போய் கேட்குற அளவுக்கு இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்காங்க. பெரும்பாலும் இங்கே வேலையில் தான் இருப்பாங்க. நம்ம பேட்டி எடுக்கிறது அப்படின்றது வர்றவங்க போகிறவங்கள தான் எடுத்தாகணும். இங்கே மாடுகள் ஒரு சில பேர்த்த மட்டும் நம்ம பேட்டி எடுக்க முடியும். நாளைக்கு திருச்செங்கோடு ரமேஷ் அண்ணாவோட மாடுகள் மட்டும் நம்ம எடுக்க போகிறோங்க. அது போக வேறு யாராச்சும் பேட்டி கொடுக்கறதுக்கு விருப்பம் முடியும்னு நம்ம அப்படியே எடுப்போம். இல்லைன்னா மாடுகளை மட்டும்தான் நம்ம காட்டுவோம். ஏன் விலை கேளுங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. ஒருத்தர்கிட்ட 100 மாடுகளுக்கு பக்கத்தில் இருக்குது. ஒவ்வொரு மாட்டையும் இது இந்த விலைன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம விலை கேட்டு போடுறது அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒன்று. அப்படியே சொன்னாலும் உங்களால் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா புரிஞ்சுக்க முடியும். வீடியோ பார்க்குற உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் சொல்கிறவங்களால எல்லாத்துக்கும் சரியான விலையை தான் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சும்மா குத்துமதிப்பாக சொல்லுவாங்க. மறுபடி இங்கே வாங்க மறுபடி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம விலை அப்படின்றது நீங்களாகவே பார்த்துக்கலாம். ஒரு 8 மாதக்கன்று 7 மாதக்கன்று அப்படின்னா ஒரு 30 ரூபாய்க்குள்ளே வரைக்கும் இருக்கும். 5 மாதத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒரு 20 ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். ஓகேங்க, நம்ம இன்றைக்கி எடுத்த காணொளி இத்தனை முடிவடைகிறது. மீண்டும் நம்ம நாளை காலையில் திரும்ப சந்திப்போம். மீண்டும் நல்லதொரு காணொளியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.